Hi brothers and sisters, welcome to this new video. First சில சென்சிட்டிவான விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு போயிடலாம். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த செய்தி வந்திருக்கு பாருங்க. அதாவது இந்த ஏமன் கவர்மெண்ட்ல பேச்சுவார்த்தை இந்தியன் கவர்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த ஆர்ஜேடி நேஷனல் கவுன்சில் மெம்பர் வந்து தேர்ஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஸ்டேட் போலீஸ்ல. அதாவது இந்த ஏமன் நர்ஸ் இந்த கொலை வழக்கு சம்பந்தமா ஃபேஸ்புக்கில் வந்து அவர் விக்டிம்ஸுடைய பிரதர் வந்து அவர் பிளட் மணியை ஏற்றுக்கலைங்கிற ஒரு செய்தி வந்ததுல நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இந்த விஷயம் வந்து அஃபெக்ட் ஆன் எஃபர்ட்ஸ் டு ரிலீஸ் பிரியா அப்படின்றது சொல்கிறாரு. அதாவது அவங்கள ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுல சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸில் சொல்லியிருக்காங்க. சரியா, இது ஒரு ஃப்ளாஷ் நியூஸு. அவங்களுடைய தூக்கு தண்ணி இப்போதைக்கு ஹால்ட் ஆகிருக்கு. ஆனால் கன்ஃபர்மேஷனாக எதுவும் நியூஸ் இல்லை. நம்பர் 1 நியூஸ். 2வது நியூஸ் வந்து ட்ரம்ப்புடைய ஒரு புதுசாக ஒரு ட்ரம்ப்புண்டாலே சர்ச்சைக்கு பஞ்சம் இருக்காது. புதிய சர்ச்சை இந்த நிறைய வந்திருக்கு. என்டிடிவியில் வந்திருக்கு, இந்துஸ்தா டைமில் வந்திருக்கு. மெயினாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2023 ஜெஃப்ரி எப்ஸ்டீன்கிறவருக்கு 50வது பிறந்த நாளைக்கு ட்ரம்ப்பா என்னன்னு தெரியல, ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்குது ட்ரம்ப் வந்து ஒரு நிர்வாணமான ஒரு ஓவியம் பெண்ணுடைய ஃபோட்டோவில் ட்ரம்ப்னு போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அனுப்புனதாக சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து ட்ரம்ப் வந்து மறுத்திருக்காரு. இது வந்து தேவையில்லாமல் என் மேலே பழி சுமத்துறாங்கன்னு மறுத்திருக்காரு. இது வரைக்கும் தான் செய்தி. இது ஒரு பரபரப்பான ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம். சரி, மார்க்கெட் வந்து நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். அதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 25,000 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு நெகட்டிவ் சைக்கலாஜிக்கலாக. ஆனால் இந்த சார்ட்டை பாருங்க. இண்டெக்ஸஸ் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் சேனல்ல சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்கு. இன்னும் வந்து அதை பிரேக் பண்ணலை. அது மட்டும் நம்ம ஒரு மனசுக்கு ஆறுதலாக வச்சுக்கலாம். ஆனால் வந்து தொடர்ந்து அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ரொம்பவே கீழே போயிருக்கு. 1% டவுனாக இருக்கு. இதில் HDFC ஹெவி வெயிட் வந்து 51 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு இறங்கினதுக்கு காரணம். ஆக்சிஸ் பேங்க் 39 பாயிண்ட், ஏர்டெல் 17 பாயிண்ட், கொட்டாக் வந்து 110 பாயிண்ட் இன்னைக்கு நிஃப்டியுடைய இறக்கத்துக்கு காரணம். இண்டஸ் பேங்கும் ஐசிசி பேங்க் தான் ஒரு 5-7 பாயிண்ட்ல தப்பிச்சிச்சு. பாக்கி பேங்க் நிஃப்டியோட எல்லா பேங்க்குமே இறங்கிடுச்சு. ஓகே, அது ஒரு நெகட்டிவ். இந்தியா விக்ஸ் வந்து 1.5% அப்பா இருக்கு. 11.39 கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. அது ஒரு நெகட்டிவ். ஐஎன்ஆர் வந்து 86க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 86.13 அதுவும் நெகட்டிவ் தான். மார்க்கெட்டுக்கு வந்து உகந்தது அல்ல. எஃப்ஐஸ் ஃபுல்லாக செல்லிங் தான், அது நெகட்டிவ். அந்த ஆக்டிவிட்டியை பார்த்துருவோம். எஃப்ஐடி ஆக்டிவிட்டி, எஸ் எஃப்ஐஸ் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கு. மார்க்கெட் நெகட்டிவ். இந்த பாருங்க, 17,330. நேற்று வந்து 3,694 கோடி விற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் 1,838. அதுக்கு முன்னாடி 120 கோடி மட்டும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் 1,614 விற்றுருக்காங்க. 5,104 இப்படி எல்லாமே வித்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ். அப்புறம் இந்த சார்ட்டை பாருங்க, 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ரெட் கேண்டில் போட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. இதுவும் நெகட்டிவாக தான் பார்க்க வேண்டியிருக்கு மார்க்கெட்டுக்கு. சரி, இப்போ மார்க்கெட்டுடைய 5 மினிட்ஸ் கவுண்டரில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். நேற்றைய க்ளோஸ் வந்து 25,111. இன்றைய ஓப்பன் 25,108. ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சு. மடண்டு ஒரே மணி நேரம் தான் 25,953, 160 பாயிண்ட்ஸ் டவுன். சடார்ந்து ஒரு வீழ்ச்சி, குற்றால அருவி இதெல்லாம் வீழ்ச்சிகள் விழுந்தா எப்படி இருக்கும், நீர்வீழ்ச்சி விழுந்த மாதிரி விழுந்துச்சு. அவ்வளோதான். 1 மணி நேரத்தில் முடிஞ்சு மார்க்கெட்டுடைய எல்லா ட்ரேடே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சும்மா 5 மணி நேரமா கீழே மேலே 24,968 முடிஞ்சுது. சரியா, இன்னைக்கு டாப் கெய்னர் நேற்றே நம்ம ஏடிஆர்ல பார்த்தோம், காலையில கூட பார்த்தோம். 3.5% விப்ரோ இது ஏறி இருந்தது. இன்னைக்கு 2.5% விப்ரோ அப்பு, பஜாஜ் ஃபைனான்ஸ் 2% அப்பு, டாடா ஸ்டீல் 1.5% அப்பு, ஓஎன்ஜிசி 1% அப்பு. டாப் லூசர் வந்து ஆக்சிஸ் பேங்க் 5% டவுனு. அவங்க ரிசல்ட்டு எஃபெக்ட், ப்ராஃபிட் புக்கிங்கு
இப்படி ஒவ்வொரு ரிசல்ட் வரும்போதும் அந்தந்த ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 3% டவுனு, HDFC 1.5% டவுனு, பெல் 2.5% டவுனு. இன்னைக்கு ஓப்பன் டே கேண்டில் மாத்திடுறேன். ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஓப்பன் 25,108, ஹை 25,144, லோ 24,918, க்ளோஸ் 24,968, 220 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் போட்டிருக்கு. 143 பாயிண்ட்ஸ் டவுன், 0.5% டவுன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 1% டவுனு. சரியா, ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த பாருங்க, ஆல்மோஸ்ட் அதோடைய பாட்டத்தை தொற்றுச்சு. 50 மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்து நிக்குது. 56,204 டு 56,705, 500 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ட்ரேட் நடந்தது மேல இருந்து கீழே. சப்போர்ட் இனி 56,000, ரெசிஸ்டன்ஸ் 57,000. இன்னைக்கு ரெட் 10 கேண்டில் ரெட்டு, கிரீன் கேண்டில் 2. நிப்டியை பொறுத்தவரை கிரீன் 14 கேண்டில், ரெட் கேண்டில் 37, அட்வான்ஸ் வந்து 938, டிக்ளைன்ஸ் 1711. ஓகே, கோல்டு பார்த்தலாம். கோல்டு ரொம்ப நாளா கன்சல்டேஷன் இங்க நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லா மாசம், இந்த ஒரு 4 மாசமாக, ஒரு 3.5 மாசம் கூட கணக்கு வச்சுக்கலாம். கன்சல்டேஷன் பிரேக் அவுட்டுக்கு எதிர்பார்க்கிறது. இதை பாருங்க, டிரா பண்றேன். பிரேக் அவுட் எதிர்பார்க்கிறது. இந்த பிரேக் அவுட் எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. கீழ் சைடா மேல் சைடா. ரஷ்யா கூட இப்போ வந்து ரொம்ப யூஎஸ் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வேகமா இருந்தது. இப்போ எந்த நியூஸையும் காணோம். பார்ப்போம் இந்த கோல்டுக்கு என்ன நடக்கிறது பார்ப்போம். அதே மாதிரி இதை பொறுத்தவரை சில்வர் புதிய லைஃப் டைம் ஹை கிரியேட் பண்ணிச்சு. டாலர்ல வந்து இல்லை, அதோடைய லைஃப் டைம் ஹை வேற. அதாவது $50 மேலையெல்லாம் முன்னாடி வந்தது. அதை பார்த்துடலாமே. எஸ், அதாவது 50க்கு கொஞ்சம் கம்மி, 49.81 தான் சில்வருடைய லைஃப் டைம் ஹை. இப்போ சமீபத்திய ஹை வந்து 39.132. ஓகே, ஆனால் மேல் சைடு நோக்கி தான் போகுது. ஏப்ரல் மாசத்துல இருந்து மேலே தான் சில்வர் போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ கோல்டு பார்த்துட்டோம், சில்வர் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பிட்காயின். பிட்காயின் பாருங்க, மேல் சைடு நோக்கிட்டே 1,23,236 தான் அவரோட லைஃப் டைம் ஹை. அந்த இடத்துல தான் கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்கு பிட்காயின். க்ரூட் ஆயில் இன்னைக்கு 1% அப் ஆகி 67.480 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ரூட் ஆயில். சரி, ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் சொல்ல சைடு வந்து 25,100, 25,200. 25,100ல 1,00,000 கான்ட்ராக்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், 25,100ல 1,19,000 கான்ட்ராக்ட் இருக்கு. சப்போர்ட் சைடு எதுவும் அதிகமாக சொல்றது மாதிரி இல்லை. பார்ப்போம் திங்கட்கிழமை எப்படி நடக்குதுன்னு. இதை பொறுத்தவரை கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு கொஞ்சம் கீழ் சைடு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குதுல்ல. சரி, அடுத்தது குளோபல் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 0.5% அப்பு, நாஸ்டாக் 3/4% அப்பு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE ஃபிளாட்டு, CSE இட்டாலி ஃபிளாட்டு, DX ஜெர்மனி 0.5% டவுனு, ஏசியன் மார்க்கெட் நிக்கி ஜப்பான் 0.5% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.5% அப்பு, ஹாங்காங் ஹாங்ஸை வந்து 1.5% அப்பு, தாய்வான் 1.25% அப்பு, கொரியா கோஸ்பி 0.5% டவுனு, SCT காம்போசிட் 3/4% அப்பு, ஜாகர்தா இந்தோனேசியா 0.5% அப்பு, சங்கை சைனா 0.5% அப்பு. டெக்னிக்கலா நம்ம பார்த்தது தான், மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டுமே டவுனு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோ செக்டர், கன்சியூமர் செக்டர் எல்லாமே. இப்போ டெக்னிக்கலா ஒரு ரைசிங் சேனல்ல இதுல பிரேக் அவுட் கொடுப்போமான்னு இருக்கு. திங்கக்கிழமை ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா நிப்டிய கஷ்டம்தான் காப்பாத்துறது. அதுக்கப்புறம் 24,800ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த இடம் பாருங்க, வரைகிறேன். எஃப்ஐஸ் அண்ட் ப்ரோட்ரேடர்ஸ், டிஐஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போதைக்கு 25,669 டு கிட்டத்தட்ட 25, கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிடுச்சு. வீக்லி ரிப்போர்ட்ல நம்ம பார்ப்போம் ஃபர்தரா. 3 வாரமாக தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குது, 3 வாரமாக. ஓகே, சரி. அடுத்தது வந்து ஈவெண்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்ச் வந்திருக்கு 696.67. முன்னாடி வந்து 699, கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்புறம் வந்து
மற்ற விஷயங்கள்லாம் வீக்லி ரிப்போர்ட்டில் பார்ப்போம். எனக்கு ஆதரவுக்கு எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.